Hi friends, welcome back to Vijis School Cooking. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த மழைக்கு ஏத்த மாதிரி நல்லா புசு புசுன்னு மொறுன்னு நாம வாழைக்காய் பஜ்ஜி செய்ய போறோம். இதுல நிறைய டிப்ஸ்லாம் நான் சொல்லிருக்கேன். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுவதுமா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். நம்ம சேனலை இப்பதான் புதுசா பார்க்கறீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுவதுமா பாருங்க. பிடிச்சிருந்தா Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. வாழைக்காய் பஜ்ஜி செய்யறதுக்கு முதல்ல இது போல் வாழைக்காய் நீங்கள் பார்த்து வாங்கணும். ரொம்பவும் முத்தின வாழைக்காவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் பிஞ்சு வாழைக்காவும் இருக்கக்கூடாது. இது போல் நீங்கள் பார்த்து வாங்கிக்கணும். அதே சமயம் வாழைக்காய் நான் இன்றைக்கி 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். இதை நான் 2ஆக துண்டு போட்டு 4 பீஸாக சீவி எடுக்க போகிறேன். நீங்கள் சின்ன சைஸ் வாழைக்காய் கூட இருக்கும், பஜ்ஜிக்குனே சின்ன சைஸில் கிடைக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் 4ஆக எடுத்துக்கோங்க. நான் 2 பெரிய சைஸ் வாழைக்காய் எடுத்திருக்கேன். நல்லா மேலே தோலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வாழைக்காவை எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த முனையிலையும் அந்த லாஸ்ட்லேயும் 2 கார்னரையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் தோல்லாம் சீவக்கூடாது. தோல்லாம் சில பேர் சீவுவாங்க. தோல் சீவணும்னு அவசியமே கிடையாது. இது போல் 2 கார்னரை மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ அதே போல் நான் இன்னொரு வாழைக்காயும் 2 கார்னரை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன் நான் தோல் சீவக்கூடாது அப்படின்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா பஜ்ஜி கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா தோல் சீவி வச்சுருக்க மாட்டாங்க. ஒரு பாதி மட்டுமே சீவி வச்சுருப்பாங்க. இது போல் ஒரு பாதி மட்டும் நீங்கள் கத்தி வச்சுட்டு லைட்டாக தோலை எடுத்து விட்டுருங்க. ரொம்ப அழுத்தி சதையோடு எடுக்க தேவையில்லை. அந்த ஒரு பாதி மட்டும் லைட்டாக இது போல் சீவி விட்டுட்டு இதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே பஜ்ஜி சீவுற இதில் அப்படியே சீவிட்டால் போதும். நம்மளுக்கு அந்த சைட்லலாம் அந்த தோல் ஒட்டிகிட்ருக்கும். இப்படி தான் பஜ்ஜி கடையில் பண்ணுவாங்க. நான் இதே போல் 2 வாழைக்காயிலுமே எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், இதை நான் 2ஆக கட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நான் 2ஆக கட் பண்ணிக்கிறேன். இல்லை பெருசாகவுமே போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இருந்தாலும் நான் 2ஆக கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சின்ன வாழைக்காயாக இருந்ததுன்னா 4 எடுத்துக்கோங்க, பெருசாக இருந்தால் 2 கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வாழைக்காய் சீவறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆல்ரெடி ஒரு பாதி கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் வச்சுட்டு இது போல் மேலே கையை இது மாதிரி வாழைக்காயில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே அந்த சீவலில் இழுத்து விட்டிங்கன்னா அழகாக மெலிசாக நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும் வாழைக்காய் பீஸ். இது மாதிரி நீங்கள் இது மாதிரி வாழைக்காயை முதல்ல சீவி வச்சுக்கணும். சீவி வச்சுட்டா கருத்துடும், தண்ணியில் போட்டு வைக்கணும் அப்படின்லாம் இல்லை. நீங்கள் நார்மலாகவே சீவி அப்படியே தட்டில் வச்சுருங்க, அது ஒன்றும் கருத்துலாம் போகாது. இப்போ நான் ஒரு ஆஃபை இது போல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா ஒரு இதுலேயே ஒரு ஆஃப் அந்த முழு வாழைக்காயில் பாதி வாழைக்காயிலே இவ்வளோ பீஸ் நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ நம்ம பஜ்ஜி மாவு ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நான் 1/2 கிலோ அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். கடையில் வாங்கின மாவு தான், கடலை மாவு 1/2 கிலோ அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ கடலை மாவுக்கு அந்த 2 வாழைக்காய் கரெக்டாக இருக்கும். கூடவே ஒரு 100 கிராம் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு ஏன் சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன், கலரும் கொடுக்கும். அதனால் 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஆப்ப சோடான்னு சொல்லுவோம்ல, சமையல்லாம் யூஸ் பண்ணுவோமே அந்த சோடா. இதை எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா அந்த ஸ்பூனாலே வச்சுட்டு நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பஜ்ஜி மாவு இப்படி தான் ரெடி பண்ணுவாங்க. இதை அப்படியே ரெடி பண்ணி நம்மளுக்கு பேக்கிங் பண்ணி கொடுப்பாங்க. அதை நீங்கள் வாங்கி செய்கிறத விட நம்ம வீட்டிலே இது போல் நம்ம செஞ்சுக்கலாம், ஈஸியாக இருக்கும். இது போல் ஒரு விஸ்க் ஒன்று எடுத்துகிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியமான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நான் காட்டுறேன். ரிப்பன் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. நம்ம கேக்குக்கெலாம் மாவு பேட்டர் ரெடி பண்ணுவோம்ல, அதே கன்சிஸ்டன்சி தான் இதுலேயும் நம்ம பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த விஸ்க்கு வச்சு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா அடித்து விடும்போது தான் நம்மளுக்கு நல்லா மாவு பொங்கி வரும். நம்மளுக்கு பஜ்ஜி போடவும் ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. தண்ணியாக இருந்தால் அந்த மாவு அந்த வாழைக்காய் பஜ்ஜியில் ஒட்டாது. ரொம்ப திக்காக இருந்ததுன்னா அப்படியே கல் மாதிரி இருக்கும், நம்மளுக்கு கடித்து சாப்பிடும்போது அந்த உப்பலாக வராது.
ஸோ வந்து இந்த ரிப்பன் கன்சிஸ்டன்சி அதுதான் வந்து கரெக்டான பதம். இப்போ நம்ம பஜ்ஜி மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 1/2 லிட்டர் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாகிருக்கு. நல்லா சூடுபடுத்தினதுக்கப்புறம் நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சு நீங்கள் வந்து பஜ்ஜி பொரிக்கணும். இப்போ எண்ணெய் வந்து ரெடியாக இருக்குது. நம்ம சீவின வாழைக்காவும் ரெடியாக இருக்குது. பஜ்ஜி மாவும் ரெடியாக இருக்குது. இப்போ பஜ்ஜி போட ஆரம்பிச்சிடலாம். வாழைக்காய் பீஸ் 1 எடுத்துகிட்டு இது ஃபஸ்ட்டு பஜ்ஜி மாவில் நல்லா முக்கி எடுத்துகிட்டு சைடில் லைட்டாக இப்படி தடவி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெயில் சேருங்க. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா வந்து நிறைய பேருக்கு கையில் ஆயில் படும். ஸோ வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் செய்யணும். இப்போ இது போல் தான் நம்ம செய்யணும். இதே போல் நீங்கள் எல்லா வாழைக்காய் பீஸையும் முக்கி விட்டுட்டு அந்த பாத்திரம் ஓரத்தில் லைட்டாக இப்படி தடவி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பஜ்ஜி போடலாம். கொஞ்சம் கொஞ்சமாகவே நீங்கள் ஒரு பேட்ச் ஒரு 6 பஜ்ஜி அது மாதிரி உங்களுடைய பாத்திரம் வந்து அகலமாக இருக்கணும். பஜ்ஜி போடுற பாத்திரம் அகலமாக இருந்தால் நம்மளுக்கு ஈஸியாக சுட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு சைடு ஒரு நிமிஷமும் அடுத்த சைடு 1 நிமிஷம், டோட்டலாக ஒரு 2 நிமிஷம் இருந்தாலே போதும். நம்ம வந்து ஏற்கனவே கொதிக்கிற எண்ணெயில் தான் நாம் சேர்க்குறோம். ஸோ வந்து நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் முன்னும் பின்ன நல்லா திருப்பி விட்டு இது பிற கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பஜ்ஜி போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம பஜ்ஜி மாவு ரெடி பண்ணுறது தான் வந்து கேர்ஃபுல்லாக அந்த அளவுகள் கரெக்டாக நீங்கள் பண்ணணும். நான் இதே போல் எல்லா இதையும் வந்து பொரித்து எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ரொம்ப ரொம்ப ஈஸி பஜ்ஜி போடுறது. அதுவும் இப்போ மழை பெஞ்சிட்ருக்கு. இந்த மழையில் சூடாக நீங்கள் வந்து ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக்காக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வாழைக்காயில் மட்டும் இல்லை, நீங்கள் உருளைக்கிழங்கு, வெங்காயம் இதிலலாம் கூட நீங்கள் வந்து பஜ்ஜி போட்டு தரலாம். இப்போ நம்ம பஜ்ஜி வந்து ரெடி பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா வந்து நல்லா உப்பலாக இருக்குது பாருங்கள். அந்த ப்ளஃபி வந்து குறையவே குறையாது, அப்படியே தான் இருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா தெரியும். நம்ம பஜ்ஜி வந்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இதை நல்லா சுட சுட நீங்கள் ஒரு தேங்காய் சட்னியோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆலில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நம்ம சேனலில் நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் இருக்குது, ட்ரை பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட் தரேன், செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தென் பை ஃப்ரம் விஜி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.